ஹாய், வெல்கம் டு jaktech யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆல்ரெடி எலக்ட்ரானிக்ஸ் லெபார்ட்டரியில் என்னென்ன ஒரு ஃபண்டமெண்டல் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ சீரீஸில் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரை வச்சு சிஆர்ஓட ஒரு வேவ் ஃபார்ம் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணி அதோட வேவ் ஃபார்மோட ரீடிங்ஸ் எல்லாம் எப்படி எடுக்கிறது, ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூடெல்லாம் எப்படி எடுக்கிறது நம்ம இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ சீரீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற காம்பவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஸ். இதான் வந்து டிசி ஆர்பிஎஸ், ரெகுலேட்டட் பவர் சப்ளை. ஸோ இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆஃப் தி எலக்ட்ரானிக் காம்பவுண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசி சப்ளை தான் நம்ம கொடுப்போம், அதாவது டைரக்ட் கரண்ட்டு. பட் நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கெல்லாம் வர்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசியில் வரும், ஆல்டர்னேட் கரண்ட்டாக வரும். ஸோ நம்ம டிசியாக தான் நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கங்க, எதுவும் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எடுத்துட்டாலும் அதுக்கு டிசி சப்ளை தான் நமக்கு வேணும். ஸோ ஏசியை நம்ம வீட்டுக்கு வர ஏசி சிக்னலை டிசியாக மாற்றணும் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த டிசியாக மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசி சோர்ஸஸால் உங்களுக்கு வந்து பேட்ரி ஆர் டிசி ஜென்ரேட்டர் அந்த மாதிரி நிறைய அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் நம்ம கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர். ஸோ ரெக்டிஃபையர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி, அதாவது ஆல்டர்னேட் கரண்ட்டை நம்ம வீட்டுக்கு வர ஒரு ஒரிஜினல் அந்த ஆல்டர்னேட் கரண்ட்டை வந்து டிசியாக மாற்றுறதுக்கு பேர் தான் வந்து ரெக்டிஃபையர்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இந்த ரெகுலேட்டட் டிசி பவர் சப்ளை அப்படின்னு சொல்கிறோம், டிசி ஆர்பிஎஸ். ஸோ இதுதான் வந்து ஏசியை டிசியாக மாற்ற போகுது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இதில் என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நமக்கு ஏசியாக வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, நமக்கு வர்றது இவிலேருந்து நமக்கு வர்றது ஏசி தான். ஸோ அந்த ஏசி தான் டிசியாக மாற்ற போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லைனில் பாருங்கள், இது வந்து ஒரு சப்ளை, ஏசி சப்ளை. இதில் ஏசி சிக்னல் வரும். ஸோ ஏசியோட லெவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 to 240 வோல்டேஜ் ஏசி சப்ளை வித் 50 to 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் நமக்கு வரும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஒரு மல்டிமீட்டரில் மெஷர் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்த சப்ளையை இந்த ஆர்பிஎஸ்க்கு கொடுத்து டிசியாக எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு மல்டிமீட்டரில் நான் செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஏசியை இதில் மல்டிமீட்டரில் எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு பார்த்து சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மல்டிமீட்டர். ஸோ மல்டிமீட்டரை பற்றி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம், அதுவும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அந்த லிங்க்கு போய் பாருங்கள். ஸோ மல்டிமீட்டரை எப்படி நம்ம யூஸ் பண்ணணுங்கிறத அதில் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஏசி சப்ளை நம்ம பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லி வோல்ட்டு, 2 வோல்ட், 20 வோல்ட் அப்படின்னு ரேஞ்சஸில் இருக்கும். இது வி ஒரு லைன் போட்டிருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் என்ன டிசி. இதே வந்து வி போட்டு ஒரு வேவ் ஃபார்ம் மாதிரி போட்டுருக்கலாம் ஏசி. இது ஏசி வோல்டேஜ், இது டிசி வோல்டேஜ். நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஏசி நம்ம பார்க்க போகிறோம், செக் பண்ணுறோம். ஏசியோட வேல்யூ வந்து 200, 220, 230, 240 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து அந்த ரேஞ்சுக்கு வர்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ 200க்கு மேலே போகுது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் 234, 35 வருது. ஸோ இதுதான் வந்து ஏசி சப்ளை, ஏசி வோல்டேஜ் 234, 35 சப்ளை வந்து நமக்கு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மல்டிமீட்டரில் ஒரு ஏசியை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கான மெத்தட். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஏசியை நமக்கு டிசியாக மாற்றணும். ஏன்னா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசியாக தான் வேணும், நம்ம ஏசியை வந்து நம்ம கொடுக்க முடியாது மெனி அப்ளிகேஷன்ஸில். ஸோ அதனால் இந்த ஆர்பிஎஸை நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த ஆர்பிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் கேபிள் இருக்குது. இந்த கேபிள் எடுத்து நீங்கள் இதுக்கு இன்புட் கொடுத்துருக்குங்க, சப்ளை கனெக்ட் பண்ணிக்கணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 0.7, இது வந்து ஒரு 0 to 30 வோல்டேஜ் ரேஞ்சு, 2 ஆம்ப்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ 7.5 வோல்டேஜில் இருக்குது. இது நம்ம இங்கே வேரி பண்ணி நம்ம எந்த வோல்டேஜ் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதிலிருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா இதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா டிசி. ஸோ இங்கே ஏசி கொடுக்குறோம், ஏசி வந்து டிசி இது கொடுக்குறோம், இந்த ஆர்பிஎஸ் கொடுக்குறோம். இந்த ஏசியை இது டிசியாக மாற்றி நமக்கு அவுட்புட் கொடுக்குது. ஸோ இங்கே நமக்கு டிஸ்பிளேலேயே வந்து உங்களுக்கு வேல்யூ வந்துருச்சு.
இருந்தாலும் நீங்கள் வந்து மேனுவலாக இதில் வந்து கூட மல்டிமீட்டரில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் ஏசி பார்த்த மாதிரியே டிசி வோல்டேஜ் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் மோடு மாற்றிக்கணும். இப்போ நம்ம ஏசி வோல்டேஜில் இருக்குது. ஸோ டிசி வோல்டேஜில் நீங்கள் மாற்றிக்கங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 to 30 வோல்டேஜ். ஸோ 0 to 30 வோல்டேஜுங்கும் போது 2 வோல்டேஜ் 20 வோல்டேஜில் 20 வோல்டேஜ் இருக்குது. அதுக்கடுத்த ரேஞ்சில் 200 வோல்டேஜில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா 30 வோல்டேஜ் வரைக்கும் இதில் இருக்குது. 200 வோல்டேஜில் வச்சுட்டு அதே மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவை வந்து பார்த்திங்கன்னா இதில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7.1 இருக்குது. இதில் 7.1. ஸோ ரெண்டு வந்து உங்களுக்கு சேமாக வருது. ஸோ இதுதான் வந்து உங்களுடைய டிசி ஆர்பிஎஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாக்டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.